Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஸோ இந்த வருஷம் என்னுடைய டெய்லி எசென்ஷியல்ஸ்க்கு சரி நம்ம கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணலாம், சில புது ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சில புது ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதனுடைய ஹால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் டெய்லி என்னுடைய ரொட்டீனில் இந்த எசென்ஷியல்ஸை நான் எப்படி இன்கார்பரேட் பண்ணுறேன் அப்படின்றது என்னுடைய ஃபியூச்சர் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஐம் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் இது வந்து எல்லாமே கொஞ்சம் இல்லை, எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு அமேசானில் கிரேட் ரிப்பப்ளிக் சேல் லைவாக இருக்குது. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ப்ராடக்ட்லாம் வாங்கிக்கலாம். ஏன்னா 1500க்கும் மேலான பிராண்டில் 50 to 80% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ப்ராடக்ட்டை எக்ஸ்க்ளூசிவான ப்ரைஸஸில் செம்ம டீல்ஸில் வந்துட்டு வாங்கிக்கிறதுக்கு. நான் இதெல்லாம் என்னுடைய போன சேல் டைமில் தான் வாங்கியிருக்கேன். இந்த சேல் டைம்லையும் அடுத்த மாதத்துக்கான எசென்ஷியல்ஸ்னு சிலதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் நான் வீடியோக்காக பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்து வாங்கிக்க வேணாம், உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கோங்க. அது மட்டும் நான் ஒன்று வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஹேர் கேரில் வந்து ஐ காட் நியூ ஷாம்பு, கண்டிஷனர் அண்ட் ஹேர் மாஸ்க். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வந்துட்டு ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த பர்டிகுலர் வேரியண்ட் வந்து நமக்கு இங்கே அவைலபிளாக இல்லை, ஃபாரினில் தான் அது இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு க்ளோஸான மேட்ச் மாதிரி இந்த பர்டிகுலர் வேரியண்ட், இட்ஸ் தி பிரேக்கேஜ் ரிப்பேர் வேரியண்ட் ஃப்ரம் டவ். பாண்ட் ரிப்பேரோ பாண்ட் சம்திங் ஒன்று வரும், பாண்ட் ஸ்ட்ரென்த் நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்தது டவ்வோட ஹேர் கேர் ரேஞ்சில். முடி நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பேக் டு பேசிக்ஸ் டவ்வோட ஹேர் கேர் லைன் வந்து நல்லா இருக்கு இப்போ அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இப்போது அந்த பர்டிகுலர் வேரியண்ட் இங்கே அவைலபிளாக இல்லை. பட் பாண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு பதிலாக இந்த பிரேக்கேஜ் ரிப்பேரும் வந்து நல்லா இருக்குது அப்படின்றதுனால ஐ காட் திஸ் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர். இது நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஓகே என்னுடைய பிரேக்கேஜை வந்துட்டு சரி பண்ணுதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இன்னும் நான் அதை கவனிக்கல. ஒரு வாட்டி தான் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் யூஸ் ஐ ஹாவ் டு சே லைக் அந்த டவ்வுக்கே உரித்தான சாஃப்ட்னஸ் அண்ட் மேனேஜபிலிட்டி அண்ட் ஃப்ரீ லுக் அது வந்து செம்மையாக கொடுத்தது என்னுடைய முடிக்கு, நல்லா இருந்துச்சு. கூடவே ஆல்சோ காட் இந்த டவ்வோட பியூட்டிஃபுல் கர்ல்ஸ் மாய்ஸ்சரைசிங் ஹேர் மாஸ்க். ஸோ இது வந்துட்டு ஸ்மூத் பவுன்சி ஷைனி கேர்ள்ஸ்க்காக இருக்கக்கூடிய ஒரு ஹேர் மாஸ்க். போட்டுட்டு வாஷ் பண்ணிடுற மாதிரி தான் ஐ ட்ரைட் இதுவும் கூட. இது எப்படி இருந்ததுன்னா என்னுடைய முடியை வந்து லைக் செகண்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வே டவுன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் நரிஷ்மெண்ட், எனக்கு அந்தளவு நரிஷ்மெண்ட் வந்து தேவையில்லை அப்படின்ட்டு எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. பட் எனக்காவது இஃப் மை ஹேர் இஸ் ஃபீலிங் லைக் செம்ம ட்ரையாக ஃப்ரிஸியாக அப்படியே பேன் வரைச்சிட்டு இருக்குன்னா திஸ் வுட் பி த ஒன் டு த ரெஸ்கியூ. அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட், வெரி இன்டென்ஸ்லி நரிஷிங். அண்ட் நானும் வந்துட்டு ரொம்ப அந்த கேர்லி கேர்ள் மெத்தட்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு ரொம்ப டைட் கால்ஸும் கிடையாது, வேவி ஹேர். ஸோ திஸ் இஸ் ஹவ் மை ஹேர் செகண்ட் டே ஹேர் லுக்ஸ் வித்தவுட் எனி ஸ்டைலிங் அண்ட் ஆல். இதுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது ஓகேவா. ஸ்டைல் பண்ணாமல் வெறும் ஒரே ஒரு க்ரீம் மட்டும் போட்டு இந்த அளவு மேனேஜபிலிட்டி லைக் ஃப்ரிஸ் எதுவும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா எதனால் அப்படின்றத நான் சொல்கிறேன். பட் இது வந்து இட்ஸ் அ நைஸ் ஹேர் மாஸ்க். இது நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் வே டவுன் பண்ணுற மாதிரி இருக்குது எக்ஸ்ட்ரீம் நரிஷிங் தன்மையினால். ஸோ இது வந்து ஒரு 2 weeks ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஒரு பிளானில் இருக்கேன். டவ்வில் இன்னும் கொஞ்சம் வேரியன்ட்ஸ் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் புதுசாக பார்க்குறேன்னா இல்லை ரொம்ப நாள் ஆச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. பாடி லோஷன்ஸ் ஃப்ரம் டவ். ஸோ டவ்வில் வந்து இந்த நரிஷ் ரேடியன்ஸ் ரிச் பாடி லோஷன் ஃபார் வெரி ட்ரை ஸ்கின், இந்த வேரியண்ட் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்கலாக காட் திஸ் வெரி ட்ரை ஸ்கின் அப்படின்னு பார்த்தோன்னே ஐ வாஸ் லைக் இது எனக்கு தான் அப்படின்ட்டு. என்னுடைய ஸ்கின் கண்டிஷன் எப்படின்னா லைக் ஒரு பார்ட் ஒரு மாதிரி இருக்கும். என் முகம்லாம் வந்துட்டு காம்பினேஷன், முகத்திலே இந்த சைடு ஆயிலியாக இருக்கும், இங்கெல்லாம் ட்ரையாக இருக்கும், லைக் வாயை சுற்றி இருக்க ஏரியா. கைகளாம் நார்மலாக இருக்கும், கால்லாம் எக்ஸ்ட்ரீமாக ட்ரையாக இருக்கும். ஸோ ஐ வாண்டட் சம்திங் லைக் தட் இஸ் வெரி எக்ஸ்ட்ரீம்லி நரிஷிங் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ட்ரை ஸ்கின்னுக்காக இருக்கக்கூடியது. தரமாக இருக்குல்ல, லிட்ரலாக நான் எதிர்பார்க்கல இது இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இதனுடைய வாசனையும் அந்த கிளாசிக் டவ் பேசிக்கான அந்த ப்ளூ ஒயிட் வேரியண்ட் சோப் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு வாசனை, லைக் அந்த ஃபேமிலியில் அதே கிடையாது, அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு வாசனை. இது வந்து செம்ம லைட்டாக இருக்குது, ரிச்சாக நரிஷ் பண்ணுது, ஆனால் ஸ்கின்னை சுத்தமாக ட்ரை பண்ணுறதே கிடையாது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில க்ரீம்லாம் வந்து உங்களுக்கு நல்லா நரிஷிங்காக இருக்கும், ட்ரை பண்ணாமல் இருக்கும். பட் அட் த சேம் டைம் ஸ்கின்ல ஹெவியாக இருக்கும், ஆயிலியாக கூயியாக, உங்களாலே அதுக்கப்புறம் தொடவே முடியல, எந்த சர்ஃபேஸ் மேலேயும் கை காலை வைக்க முடியல, அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி இது கிடையாது. இட்ஸ் வெரி லைட் இன் வெயிட், குவிக்காக அப்சர்வ் ஆகிக்குது. ஆனால் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி நரிஷிங். ஐம் ஸோ ஹாப்பி வித் திஸ் பிக். டெஃபினட்டாக ஐ கேன் சி மை செல்ஃப் இதை அடிக்கடி ரீஸ்டாக் பண்ணுறது. பார்ப்போம் இந்த வருஷம் இவர் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஆல்சோ கைஸ், ஐ எம் ரியலி லைக்கிங் இந்த காம்பினேஷன். லைக் ப்ரௌன் அண்ட் க்ரீன் ஆர் லைக் த பெஸ்ட் காம்பினேஷன். லைக் என்னுடைய ஐ ஷேடோ அண்ட் லிப்ஸ்டிக், இட்ஸ்
நைஸ். அடுத்தது டவ்வோட ஒரு பாடி வாஷ். இதுக்கு முன்னாடி நான் வந்து ட்ரைனஸ் கேர் பாடி வாஷ் யூஸ் பண்ணேன். அது இன்னும் இருக்கு, காலி ஆகல. பட் இது வாங்கியிருந்தேன். இது லாஸ்ட்டா அந்த பாடி வாஷ் காமிச்சும்போது இந்த ராஸ்பெரி வேரியன்ட் ட்ரை பண்ணுங்கன்னு எனக்கு வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணேன். இது ஒரு மாதிரி அந்த ஒரு புளிச்ச ஃப்ரூட்டி வாசனை வந்து கொடுக்குது. அந்த ஒரு அதான் ராஸ்பெரி ஃப்ளேவர்னா அப்படிதான் இருக்கும். ஆனால் அடிஷ்னலாக வேறு எந்த ஒரு லைக் நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வாசனையும் எனக்கு வந்து இது தரல. ஸோ பாடி வாஷ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஐ வாஸ் லைக் அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் ஐ எம் லைக் ஓகே நம்ம வெயிட் பண்ணலாம். இதுலேயே வந்து நம்ம இதை லைக் வாசனைக்காக இது ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இது மேலே வைக்கக்கூடாது, ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஃபியூ மந்த்ஸாக நான் வந்துட்டு அந்த க்ரீமி வெனிலா நட்டி ஃப்ரேக்ரன்ஸ்லேயே தான் என்னுடைய பாடி வாஷஸ்லாம் வந்து இருக்குது. அப்படின்றதுனால இது கொஞ்சம் ஒரு சடன் சேஞ்ச் மாதிரி இருக்குது. பட் இப்போ வரக்கூடிய எந்த டைம் ஆஃப் த இயருக்கு இனிமேல் கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில். ஸோ அதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். ஆல்சோ என்னோடய ட்ரைனஸ் கேரும் இன்னும் முடியல அப்படின்றதுனால கரெக்டாக இருக்கும் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நரிஷ்மெண்ட் வைஸ் ஐ ஸ்டில் ப்ரிஃபர் தி ட்ரைனஸ் கேர் ஒன். அந்த மஞ்சள் கலரில் ஒரு பாட்டில் இருக்கும். அது பார்ப்போம் இவங்க எப்படி எனக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுவும் நான் வந்து ஸ்டாக் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து சேல் டைமில் வாங்கினது. அதனால ஐ வாஸ் லைக் சரி ஓகே நல்ல நல்ல டீலில் வரும்போது இப்போ வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கி வச்சுக்கிறது. அப்படியே போட்டு வச்சுருப்பேன், காலியாக எடுப்பேன். ஐ ஆல்சோ காட் திஸ் டியோட்ரண்ட் சீரம். ஆமாம், ட்ரை சீரம், டியோட்ரண்ட் ட்ரை சீரம். இது வந்து எப்படின்னா அண்டர் ஆர்ம் ஏரியாவில் நம்ம எப்படி லைக் ரோல் ஆன்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி. இது ஒரே ஒரு வாட்டி நான் நைட் டைம் யூஸ் பண்ணேன், லைக் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் போட்ட மாதிரியே தான் இருந்தது. அந்த க்ரீம் பேஸ்ட் அண்டர் ஆர்ம் ரோல் ஆன்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி. டவ் கூட வந்துட்டு ஐ லவ் தி டவ்வோட அந்த பாம் ரோல் ஆன்ஸ். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அந்த அண்டர் ஆர்ம் கரெக்டர் இந்த மாதிரி பிங்க் மாதிரியே இருக்கும். ஐ திங்க் இதுவும் அண்டர் ஆர்ம் கரெக்டர் தான், ஏன்னா இதில் நைசனமைட் இருக்குது அண்ட் காலேஜன் இருக்குது. ஸோ ஈவன் அண்ட் டீப் ரெனியூ அந்த ஸ்பெசிஃபிக் வேரியன்ட் கிடையாது. பட் அந்த வேரியண்ட் வந்து என்ன பண்ணும், லைக் அண்டர் ஆர்ம் ஏரியாவை வந்து பிக்மெண்டேஷன் கம்மி பண்ணும். அதுலேயும் நைசனமைட் இருக்குது. அந்த மாதிரி தான் எதுவும் ஒரே வாட்டி ட்ரை பண்ணேன், நல்லா இருக்குது. நான்ஸ்டிக்கியாக லைட் வெயிட்டாக இருந்தது. பட் டே டைமில் ஒரு ஃபுல் டேவை வந்துட்டு சர்வைவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ஐ எம் நாட் வெரி ஷியோர் அபவுட் இட். நான் இன்னும் ட்ரையும் பண்ணல. நைட் டைமுக்கு ஐ ட்ரைட் திஸ் இஸ் ஃபைன். பட் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது இந்த மாதிரி ரோலரில் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் க்ரீம் பேஸ்ட் மாதிரி இருக்கும். யூ ஹேவ் டு எடுத்து அண்ட் அப்ளை. அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட். இது மாதிரி நான் அண்டர் ஆர்முக்கு யூஸ் பண்ணலையே அப்படின்ட்டு நினச்சி தான் வந்து இதை நான் பிக் பண்ணேன். இட்ஸ் நைஸ். அடுத்தது ஒரு வழியாக ப்ளம்மோட இந்த மார்ஷ்மெலோ மெல்ட் வேரியண்ட்டில் நான் கை வச்சுட்டேன். அண்ட் ஐம் டெல்லிங் யூ திஸ் இஸ் தி எக்ஸாக்ட் வாசனை டியூப் ஃபார் ஐலிஷ் பை பில்லி ஐலிஷ். லைக் லிட்ரலாக இட்ஸ் வார்ம், இட்ஸ் கோசி. அந்த வெனிலாயி குட்னஸ், அந்த ஒரு நாக்கு ஊற வைக்கிற தன்மை இதில் வந்து மார்ஷ்மெலோ அண்ட் சாக்லேட்லாம் இருக்குது அப்படின்றாங்க. எனக்கு சாக்லேட்னு ஸ்பெசிஃபிக்காக வாசனை தெரியலை. பட் அந்த ஒரு மார்ஷ்மெலோ அண்ட் ஒரு வார்ம் வெண்ணிலா வாசனை இதில் வந்து வருது. ஐம் டெல்லிங் யூ எனக்கு நாகு ஊறுது லிட்ரலாக. நல்லா இருக்குது. நான் டவ்வுன்றேனே சாரி ப்ளம்மோட பாடி லோஷன்ஸ் வந்து இன்டென்ஸ் நரிஷ்மெண்ட் வேணுமான்னு எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா ஜென்ரலாகவே வாசனையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்கின் நரிஷிங்காக இருக்காது. ஆர் ஸ்கின் கேர் பெனிஃபிட்ஸை வந்து மையப்படுத்தி இருக்கிறதுல உங்கள் வாசனைலாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ இப்படியும் அப்படிமா தான் இருக்கும். நான் வந்து இது அந்தளவுக்கு நரிஷிங்காக இருக்கா ஸ்கின்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா I don't think so. It's fine. It's good. You have to reapply அந்த மாதிரி இருக்குது. பட் வாசனை வைஸ் திஸ் இஸ் ஸோ நைஸ். பட் அகேன் வாசனையுமே வந்துட்டு ஒரு 5 hours வந்து இருக்குது. அதுக்கு மேலே வந்துட்டு யூ ஹாவ் டு ரீஅப்ளை. அதுக்கப்புறம் காணாமலும் போய்ட்ற மாதிரி இருக்குது. பட் லேயரிங் பண்ணும்போது திஸ் இஸ் நைஸ். ஜஸ்ட் இதை மட்டும் போட்டுக்கிறேன் வாசனையாக இருப்பேன் அப்படின்னீங்கன்னா ஒரு 4 hours இது லிங்கர் ஆகும். அது அதுக்கப்புறமா வந்துட்டு எதுவும் ஆகிற மாதிரி தெரியலை. பட் இது வந்து எக்ஸாக்ட் டியூப் ஃபார் அந்த ஐலிஷ் பை பில்லி ஐலிஷ். லைக் லேயரிங் பண்ணும்போது உங்களுக்கு வார்ம் கோசி வெனிலா வாசனை வேணும் அப்படின்னா திஸ் வுட் பி த ஒன். நல்லா ஹாட் கிளைமேட்டில் வந்துட்டு இது வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் க்ளூமியாவோ கொஞ்சம் குளிர்னு இருக்க மாதிரியான இடங்கள் இது வந்து சூப்பராகவே இருக்கும். நல்லா இருக்கு. எனக்கு வந்து இது வெனிலா கேரமலோ ஃப்ரம் ப்ளம்மை விட இது நல்லா இருக்கு. ஐ திங்க் ஐ ரீபர்ச்சேஸ் திஸ். லைக் லேயரிங் பர்பஸ்க்காகவே ஆல்சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வாசனை கேட்டகரிஸ் இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ நைஸ், இட்ஸ் நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஆல்சோ டிட் ஒன் ரீஸ்டாக்கிங். இது புதுசு கிடையாது. பட் நான் வந்து சொல்லிடுறேன், இதை அப்டேட் பண்ணுறேன் என்ன அப்படின்ட்டு. எனக்கு ஹேர் சீரம்ஸ், ஸ்கேல்ப் சீரம்ஸ் வந்துட்டு இப்போ நான் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து ரீசெண்ட் ஃபேவரட்டாக இருந்துகிட்ருக்கிறது வந்து பேர் அனாட்டமி இது. பட் ரீசெண்டாக பேர் அனாட்டமியில் ஒரு 2 weeks என்ன ஆயிடுச்சுன்னா நான் கான்சென்ட்ரேட் பண்ணுற இடம் மட்டும் பேர் அனாட்டமி போடுறது என் ஸ்கேல்ப்பை கொஞ்சம் ட்ரை பண்ணுது. ஸோ செகண்ட் டாப் ஃபேவரட்டில் இருந்தது வந்து விஷ் கேர்.
விஷ்கேரோட இந்த சீரம் வந்து மறுபடியும் நான் வாங்கிக்கிட்டேன். ஸ்கேல்ப் சீரம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஆயிலியா, கொஞ்சம் அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்து இதில வந்து இருந்தது. அதனால தான் நான் வந்துட்டு இதுக்கு பதிலா பேர் அனாட்டமி வந்துட்டு பிக் பண்ணினேன். அந்த ஒரு ரீசன் தான் மெயின் ரீசன். ஸோ பேர் அனாட்டமி வந்து இப்போ இந்த டைம் ஆஃப் த இயர்க்கு என்னுடைய ஸ்கேல்ப் வந்து எக்ஸ்ட்ராவா ட்ரை பண்ணுது அப்படின்றதுனால இத வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி ஹெல்பிங் அந்த ட்ரை ஸ்கேல்ப் இஷ்யூ வந்துட்டு இத டார்கெட் பண்ணுது. இதில ரோஸ்மேரி, ரைஸ் வாட்டர் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. ரைஸ் வாட்டர் தான் அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்து குடுக்குது. அது வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி நான் இத யூஸ் பண்ணிட்டு இருந்தம்போது நல்லா தான் இருக்கும். நீங்க நைட் டைம் போட்டீங்கன்னா ஓகே. நான் வந்து எல்லா டைமும் யூஸ் பண்ணுவேன். அதான் பிரச்சனை. காலையில டைமும் சம்டைம்ஸ் போட்டேன்னா அப்படியே முடி ஆயில் வச்ச மாதிரி ஆயிடும் டக்குன்னு. ஸோ அதனால தான் இத நான் வந்து 2nd பிளேஸ்ல குடுத்துருந்தேன். பட் இப்போ வந்துட்டு ஐ ரீஸ்டாக் திஸ் ஃபார் திஸ் வெரி பர்ப்பஸ். என்னுடைய ஸ்கேல்ப் வந்து இது கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டா, நரிஷ்டா வச்சுக்குது அப்படின்றதுனால. அடுத்தது ஐ காட் இது வந்து டெர்மலாஜிக்காவோட ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் பவுடர், எக்ஸ்ஃபோலியேட்டர் பவுடர் பேசிக்கலா. இது ரொம்ப நாளா நான் வந்து என்னுடைய விஷ் லிஸ்ட்ல போட்டு வச்சிருந்தேன். இப்போ வந்துட்டு இந்த கிளைமேட் மாறுச்சா, அந்த மாறுற டைம்ல அந்த லாஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் என் மூக்குல கண்ணா பின்னான்னு இருந்தது. ஸோ ஐ வாஸ் லைக் இதை நம்ம வாங்குறோம் அப்படின்ட்டு இதை நான் வந்து வாங்கிட்டேன் ஃபைனலி. ஸோ இது வந்து ஒரு டெய்லி மைக்ரோ எக்ஸ்ஃபோலியன்ட். இது வந்து ஒரு பவுடர், ஓகேவா? இந்த பவுடரை வந்து நீங்கள் கையில் போட்டுட்டு தண்ணி தேய்ச்சிட்டு யூ ஹாவ் டு ஸ்க்ரப் யுவர் ஃபேஸ். ஆனால் உங்களுக்கு அது ஸ்க்ரப்பு மாதிரியே இல்லை. அது நீங்கள் தண்ணியில் போட்டு தேய்ச்சதுமே வந்துட்டு ஒரு 5% தான் குறக்குறப்பு தன்மை, 5 கூட சொல்ல மாட்டோம், 2% தான் குறக்குறப்பு தன்மை இருக்கும். அதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் எம்எல்சிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்பவே ஒரு மூஸ், தண்ணி, ஃபோம் கன்சிஸ்டன்சியில் வந்து மாறிடும். யூ ஹாவ் டு அப்ளை அண்ட் ஸ்க்ரப் யுவர் ஃபேஸ். இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய சின்ன ஏரியா அண்ட் மூக்கு ஏரியாவுக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் 2-3 வாட்டி யூஸ் பண்ணிட்டேன், நல்லா இருக்குது. ஆனால் டெய்லி நான் பண்ணுறது கிடையாது. இது வந்து 2 days ஒன்ஸ், 3 days ஒன்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். என்னைக்கு என்னுடைய மூக்குக்கு கொஞ்சம் தேவையோ அது மாதிரி அப்போ மட்டும் நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறது. அண்ட் ஐ ஹாவ் டு சே இப்போதைக்கு ஃபார் த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் ஒரு 2-3 யூசஸ்க்குமே வந்து ஐம் குவைட் சாட்டிஸ்ஃபைட் தான். நல்லாயிருக்கு. ரொம்ப ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணாமல் இருக்குது, ஸ்கின் பேரியரை டேமேஜ் பண்ணாமல் இருக்குது. ஆல்சோ ஐம் பீங் வெரி மைண்ட்ஃபுல். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த AHA/BHA டோனர் வச்சு ஐ ஓவர் எக்ஸ்ஃபோலியேட்டட் மை நோஸ் ஏரியா. அது ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி ஸ்கின்லாம் பேர்ன் ஆகி ஒரு மாதிரி ஒரு 2 நாள் வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனாகவே இருந்துச்சு, ஸ்கின் பேரியர் டேமேஜ் பண்ணது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக இருக்கேன். ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் என்னோட ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் கிடையாது, ஒயிட் ஹெட்ஸ் தான் என் ப்ராப்ளம். ஸோ ஒயிட் ஹெட்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு இது வந்து ஐ கெப்ட் மை ஹேண்ட்ஸ் ஆன் திஸ். ஐ ரெக்கமெண்ட் திஸ். உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின், ஒயிட் ஹெட், பிளாக் ஹெட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா. ஆல்சோ திஸ் இஸ் சேஃப் டு யூஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஸ்டார்டிங்கில் ஒரு 3 days நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு 2 days ஆர் 3 days ஒன்ஸ்ன்னு வந்துட்டு உங்களுடைய யூசேஜ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நைட் டைம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த பவுடரை ஒரு வழியாக நான் வந்து வாங்கி விட்டேன். நான் என்னுடைய அப்கமிங் டெய்லி எசென்ஷியல்ஸ் வீடியோவில் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதும் டெமோவோட நான் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். நவ் லெட்ஸ் கோ ஆன் டு தி ஃபைனல் ப்ராடக்ட். என் முடிய வந்து லிட்ரலாக ஃபைனலாக இட்ஸ் நைஸ் வென் இட்ஸ் நாட் ஸ்டைல்டு அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது வந்து ஒலப்ளெக்ஸோட நம்பர் 6 ஸ்மூத்னிங் பாண்ட் சீரம் லீவ்-இன் க்ரீம். பேசிக்கலாக இது வந்து ஒரு க்ரீம், ஓகேவா? இது வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் டேம்ப் முடியில் போட்டு ஸ்டைல் பண்ணுறது. என் முடி பேசிக்கலாக எப்படின்னா, இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததும் ஐ ஹாவ் டு லெட் இட் ஏர் ட்ரை. நான் டச்சே பண்ணக்கூடாது. சீரம் கூட டேம்ப் முடியில் போடக்கூடாது. நான் டேம்ப் முடியை டச் பண்ணாலே அங்கே வந்து முடி பிரேக்கேஜ் அண்ட் கழல்ற ப்ராப்ளம் எனக்கு வந்து இருக்குது. ரொம்ப விசிபிளாக நிறைய இல்லை, பட் வர அந்த ஒரு 5-6 முடியே எனக்கு வந்து ரொம்ப மனசு வலிக்கும். ஸோ நான் என்ன பண்ணிடுவேன்னா, நல்லா டவல்லே முடியை வந்துட்டு காய வச்சுருவேன். 15 minutesக்கு காய வச்சுருவேன். ஆசன் ஃபுல்லாக ஈரத்தை வந்து எடுக்க வச்சுருவேன். அதுக்கப்புறம் 100% ஏர் ட்ரை. இப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னா என் முடி வந்து பிரேக்கேஜ் அளவு கம்மியாக இருக்குது. ஓகே, இது ஒன்று. ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நான் எந்த சீரம் போட்டேனாலும் அந்த ஃப்ரிஸ் ப்ராப்ளம் இருக்கும். எந்த ஒரு க்ரீமுமே நீங்கள் உங்கள் முடி டேம்பாக இருக்கும்போது போட்டால் தான், அதாவது சீரம், ஆயில் பேஸ் சீரமாக இருந்தாலும் சரி, இல்லைனா க்ரீம் பேஸ்டாக இருந்தாலும் சரி, முடி உங்களுக்கு டேம்பாக இருக்கும்போது போட்டால் தான் அந்த மேனேஜபிலிட்டி, அந்த ஃப்ரிஸ் ஃப்ரீ இப்போ தெரியுதுல்ல உங்களுக்கு, இந்த எப்படி எக்ஸ்ட்ரா நிறைய ஃப்ரிஸஸ் வந்து தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு முடி டேம்பாக இருக்கும்போது நீங்கள் சீரம் ஆர் க்ரீம் போட்டிங்கன்னா தான் வந்து தெரியும். ஓகே, ஃபுல்லாக முடி காஞ்சதுக்கப்புறம் நான் போடும்போது அந்த அளவுக்கு ரிசல்ட். ஹாவ் டு அப்ளை லாட்ஸ் ஆஃப் க்ரீம் ஆர் ஆயில் அண்ட் சீரம், கைண்ட் ஆஃப் அ சீரம். அது என்ன ஆகும்னா முடியை வந்து 2வது நாளே வே டவுன் பண்ணி விட்டுரும். இது ஒரு ப்ராப்ளம். ஸோ முடி வந்து ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் ஐ ட்ரைட் யூஸிங் திஸ் அண்ட் ஐம் டெல்லிங் யூ, ஐ எம் லைக் சூப்பர் ஹாப்பி வித் த ரிசல்ட். இது வந்து லைக் லிட்ரலாக இது நான் ஸ்டைல் பண்ணுற முடியை ப்ளோ ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு க்ரீம் போட்டேன்னா அடுத்த நாள் இப்படி இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி முடி, என்னுடைய இந்த முடி கன்சிஸ்டன்சி வந்தே ரொம்ப மாதம் ஆச்சு.
நான் வந்து ஹேர் கலர்லாமும் பண்ணுறேன் அப்படின்றதுனால அந்த ட்ரைனஸ் அண்ட் ஃப்ரிசினஸ் வந்துட்டு ஒரு ஆடட் எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி வச்சுக்கோ அப்படின்ட்டு முடிக்கு வந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா பேம்பரிங்க்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு நான் பார்த்தேன்னா ஐ தாட் ஓகே இது நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஓலப்ளெக்ஸ் ஆயில் விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஆல்சோ யூஸ் திஸ் ஆன் மை டேம்ப் ஹேரில் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரிக்ஷன்னால அண்ட் ஏதோ வெட் ஹேரை வந்து நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றதுனால அந்த முடி கொட்டுற தன்மை இருந்தது தான். முடி காஞ்சதுக்கு அப்புறமும் வந்துட்டு யூஸ்வலாக இருக்க முடி மாதிரியே இருந்தது. பட் முடி 100% காஞ்சதுக்கப்புறம் நான் இந்த க்ரீம் போட்ட அப்புறம் வர ரிசல்ட் வந்து ஐ எம் ரியலி லைக்கிங். திஸ் இஸ் அ லீவ்-இன் ஸ்டைலிங் ட்ரீட்மெண்ட், ஆட்ஸ் மாய்ஸ்சர், ஸ்ட்ரென்த் அண்ட் ரெடியூசஸ் ஃப்ரெஷ் ஃபார் அப் டு 72 hours. இதான் இவங்க கிளைம் பண்ணுறது. ஃப்ரிஸ்ஸை எனக்கு அழகாக டேம் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ரிஸ் ஆகுதுன்னு தான் நான் ஹீட் வெப்பனே. அந்த பிரச்சனை வந்துட்டு எனக்கு இந்த ஒரு சீரமில் வந்து இல்லை. ஆல்சோ இட்ஸ் அ குட் ஹேர் மந்த் சிச்சுவேஷன். இந்த 2 மந்த் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பை இட் செல்ஃப். பட் கன்சிஸ்டன்ட் யூஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிறேன். ஃபார் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஐ எம் ஸோ ஹாப்பி வித் திஸ் ப்ராடக்ட். ஸோ இதில் தான் நான் ரீசெண்டாக என்னோட டெய்லி எசென்ஷியல்ஸில் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கின சில ப்ராடக்ட் எக்ஸப்ட் அந்த விஷ்கேரோட ஸ்கேல்ப் சீரம். ஐ வாண்டட் டு கிவ் யூ கைஸ் அன் அப்டேட் ஆன் மை ஸ்கேல்ப் சீரம் சிச்சுவேஷன். ஸோ அதனால் ஐ தாட் ஐ வில் டாக் அபவுட் இட். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன புது ப்ராடக்ட் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்றது எனக்கு வந்து காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. ஆல்சோ நான் சொன்ன மாதிரி சேல் டைமில் நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அமேசானில் கிரேட் ரிப்பப்ளிக் டே சேல் லைவாக இருக்குது. உங்களுக்கு வந்து 50 to 80% வரைக்கும் ஆஃபர் இருக்க போது 1500க்கும் மேலான பிராண்ட்ஸில். ஸோ திஸ் would be the right time for you guys to try new products or stock up on your favorites. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து நீங்கள் நான் கேட்ட மாதிரி தெரியப்படுத்திக்கோங்க. என்னெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க, இதில் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்களா அப்படின்றது எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.